வணக்கம். நான் கவிதா. இன்னைக்கு நம்ம பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது இல்லையா? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம யூடியூபர்ஸ்க்காக பேசுவோம். யூடியூபர்ஸ் நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு 2, 3 மணி நேரம் ஆகும். அப்படி ஆகி ரெடி பண்ணி நம்ம சோஷியல் மீடியால போடுறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. சோஷியல் மீடியால நம்ம நெட்ல போடுறோம் நம்ப. நெட்ல போடுறோன்னா நம்ம போட்டுட்டு எல்லாருமே இது நோட்டிஃபிகேஷன் போகும் எல்லாருக்குமே. எல்லாருமே பார்ப்பாங்க. இது இவங்க தான் பார்க்கணும், இவங்க தான் பார்க்கக்கூடாதுன்னு அப்படிலாம் நம்ம யாருக்குமே நம்ம சொல்லவே முடியாது. யாருக்கு வேணாலும் நோட்டிஃபிகேஷன் போகும். அவங்க நம்மளோட வீடியோஸ் அவங்க ஃபோனுக்கு போடுறதுனால அவங்க அத ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கறது இல்லாம அவங்களோட கருத்த நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. இப்படி இருக்கு அப்படின்றது. நம்ம நல்ல கருத்தா இருந்தா ஏத்துக்கலாம். தேவையில்லாததா இருந்தா நம்ம டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் நம்ம பண்ணணுமே தவிர, அவங்க பேட் கமெண்ட் போட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. 2வது நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்டும் வரும், பாசிட்டிவ் கமெண்ட்டும் வரும். நம்ம பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். யாரோ ஒருத்தங்க நெகட்டிவ் கமெண்ட் போட்டாங்க அப்படின்றதுக்காக, நம்ம யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருந்து அதாவது அவங்க ஐடியில கூட அவங்க ஃபோட்டோ வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பேட் கமெண்ட் போட்டுருவாங்க. அதுக்காகலாம் எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவுறீங்க? நீங்க ஏதோ ஒரு ஃபேஷனுக்காக நீங்க சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஃபேஷனா இருக்கலாம், இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கா இருக்கலாம், இல்லன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்க போட்டுன்ருக்கீங்க. நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய பாருங்க. நீங்க யாரோ ஒருத்தங்க பேட் கமெண்ட் போட்டாங்கன்றதுக்காக நீங்க எதுக்கு உங்க வேலைய டென்ஷன் ஆவுறீங்க நீங்க? நீங்க அந்த வீடியோவ டெலீட் பண்ணி விட்டுருங்க. இல்லையா அது அந்த அந்த கமெண்ட்டுக்குள்ளவே போயிட்டு அவங்களுக்கு பதில் குடுத்துருங்க. நீங்க சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த கமெண்ட்டுக்குள்ள போய் அவனுக்கெல்லாம் பதில் குடுத்துட்டீங்கன்னா, அது அவங்களுக்கு போய் சேரும். மத்தவங்க யாராவது பேட் கமெண்ட் போட வந்தாலும் அவங்களும் அத பார்ப்பாங்க. ஐயோ! இவங்க பேட் கமெண்ட் போட்டா இவங்க இப்படி திட்டுவாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. 2வது விஷயம் ஆடியன்ஸ் பக்கம் போவோம். இப்போ ஆடியன்ஸ்னா என்னோட வீடியோஸ்க்கு நீங்க ஆடியன்ஸு, உங்களோட வீடியோக்கு நான் ஆடியன்ஸு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அவங்கவங்க லைஃப்ல 1008 பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஃபோன் பார்க்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம சோஷியல் மீடியாவுக்கு எல்லாருமே வரோம். நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி எல்லா வேலையும், எல்லா டென்ஷனும் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஃபோன் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வரும்பொழுது, நமக்கு பிடிச்ச வீடியோஸ் அங்கே இல்லை அப்படின்றபோது நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்துட்றோம். நம்ம எதிர்பார்க்குற வீடியோஸ் அங்கே இல்லைன்றபோது நம்ம இப்போ ஒரு பேட் கமெண்ட் கொடுத்துருவோம். அது அவங்களுக்கு போய் நெகட்டிவாகவும் போய் சேரலாம், இல்லை பாசிட்டிவாகவும் போய் சேரலாம். அது அவங்கவுங்க சூழலை பொறுத்து தான் அது. அதுக்காக நம்ம வீடியோ தப்பாக தான் போடுறோம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்காதீங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில இருப்பாங்க. இப்போ நாமளே எடுத்துக்கோங்களேன், ஒரு நல்ல ஹாப்பி மூடில் இருந்தோம்னா ஒரு வீடியோ பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கே இது வீடியோ நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சி பார்ப்போம். அதுவே நம்ம டென்ஷனில் இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு தள்ளியை விட்டுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். அவங்கவுங்க டென்ஷனில் அவங்க எந்தெந்த சூழ்நிலை இருக்காங்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கமெண்ட் போடுறதும் அவங்களுக்கு நல்ல பேர் நல்ல சூழ்நிலை இருந்தாங்கன்னா நல்ல கமெண்ட் போடுறாங்க. இல்லை அவங்களுக்கு வேறு மாதிரி சூழல் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பேட் கமெண்ட் கொடுத்துட்றாங்க. அதுவும் இந்த பேட் கமெண்ட் போடுறவங்களாம் நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க கிடையாது. நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவங்களும் கிடையாது. அவங்க ஏதோ போகிற போக்கில் ஒரு நாள் நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த இந்த கமெண்ட்டுன்னு போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ஏதோ போகிற போக்கில் யாரோ ஒருத்தங்க இப்போ ஒரு கமெண்ட் போட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம எதுக்கு வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணணும்? இல்லை எதுக்கு டென்ஷன் ஆகணும்? நம்ம வேலையை நம்ம பார்ப்போமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.